கம்பெனிஸ்ல டூஸ் டோன்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல விளக்கி சொல்ல போறேன். ஓகே, வீடியோக்கு போகலாமா? முக்கியமா ஆஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 8:20 8:10க்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடணும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியோ இல்லை 10 நிமிஷம் முன்னாடியோ போகிறதுன்றது ஒரு கொரியன் கம்பெனியில் நார்மலாக வெரி பேசிக்காக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போதும் உங்கள் பாஸோ இல்லை எம்டியோ கிளம்புறதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிளம்புற கல்ச்சர் தான் கொரியன்ஸுக்கு பிடிக்கும். அதை தான் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் கடைப்பிடிப்பாங்க. அப்படி பண்ணுறது தான் அவங்களுக்குமே உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும், உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு ஒரு காரணம் சொல்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour லேட்டாக வந்துட்டு சொன்னால் கூட அவங்க ஒத்துப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு ஆக்சுவல் உண்மை இருக்கும். ஏதோ ஒரு டிராஃபிக்காக இருந்திருக்கும், ஏதோ ஒரு வர வழியில் எதிர்பாராம ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதையுமே அவங்களுக்கு நீங்கள் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு எவ்வளோ நேரம் லேட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும். ஆனால் தினமும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக வர்றதுன்றது நம்மளோட சோம்பேறித்தனம், நம்மளோட மிஸ்பிஹேவியர்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பண்றது எந்த கொரியன் கம்பெனிக்கும் பிடிக்கவே பிடிக்காது. மெயினாக நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்றவங்க கொரியனா இருந்தா அது மாதிரி வராதிங்க. முன்னாடியே உங்க சீட்டுக்கு வந்து வேலை செய்ய பழகுங்க. ஓகே, அப்புறம் நம்ம உங்க வேலை செய்யற இடத்த சுத்தமா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்பெஷலா இந்த 5S ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். நம்ம வீட்டில் சொல்ற அதே பழமொழி தான் கொரியனும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, முக்கியமா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். டேபிள் நீட்டா கிளீனா இருக்கணும். ஓகே, அந்த இடம் வந்து நீங்க ஒர்க் பண்றதை பார்த்து அவங்க உங்களை அட்மையர் பண்ற அளவுக்கு அந்த இடத்த நீங்க சுத்தமா வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு போகும்போதும் கண்டிப்பா உங்க இடம் உங்க சரௌண்டிங்ஸை நீங்க சுத்தம் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, ஹவுஸ் கீப்பிங் வந்து கிளீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொரியன்ஸ் கம்பெனிலாம் கிடையாது. அப்கோர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் நம்ம ஆஃபீஸில் இருப்பாங்க, அவங்க கிளீன் பண்ணுவாங்கன்றதெல்லாம் வாஸ்தவம் தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா கொரியன்ஸ் நார்மலா பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவங்க இடத்த சுத்தமா நீட்டா அவங்களே டிஷ்யூ பேப்பர் அந்த வெட் டிஷ்யூ வச்சு துடைக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது உங்க கம்பெனில பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசும்போது கொரியன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. பார்க்கு, கிம், ஷே, ஹாங், அது மாதிரி நிறைய பேர் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி நேம். ஓகே, ஸோ நார்மலாக அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா அவங்க எப்படி நம்ம கூப்பிட எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா மிஸ்டர் பார்க், மிஸ்டர் கிம், ஓகே, மிஸ்டர் ஷே அப்படின்னு தான் கூப்பிடணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க கிவன் நேம் வேறவா இருக்கும். ஓகே, ஆனா அவங்க ஃபேமிலி நேம் வச்சுதான் மோஸ்ட்லி கொரியன்ஸ் கூப்பிடுவாங்க. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி மார்னிங் எப்போ பார்த்தாலும் உங்க உடம்ப பெண்ட் பண்ணி அன்யாஷ்மிகா, அன்யாசயோ அப்படின்னு சொல்லுங்க. இன்ஃபார்மலா சொல்ற போறீங்க, அன்யோ அப்படின்னு சொல்றாதீங்க, உங்களுக்கு பிடிக்காது. உங்க சேம் ஏஜ் குரூப்பா இருந்தா கூட அப்படி ஸ்டாஃப்னு வந்துட்டாங்கன்னா அவங்க கொரியன்ஸா நீங்க அப்படி கண்டிப்பா பேசவே கூடாது. பொலைட்டா மார்னிங் வந்தோடனே ஒரு ஸ்மைலோட அன்யாஷ்மிகா, அன்யாசயோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம இதுக்கு போன வீடியோல பார்த்தீங்கன்னா கம்சாமிதா, ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்தோம், எப்படி கிராட்டிடியூடா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு. என்ன ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அவங்க ஏதாவது சொன்னாலும் அழகா பவ் பண்ணி கம்சாமிதா அல்லனா குமாப்ஸ்மிதா அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த கொரியன்ஸ் வேர்ட் நீங்க மிடில் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நார்மலா கொரியன்ஸ்ல அன்யாசையோ போன் எடுத்தீங்கன்னா எபசையோ இப்படி மாதிரி விஷயங்கள் கூப்பிடுறதெல்லாம் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒர்க்கு உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஓகே நோட்டட் அப்படின்னா நே அல்கஸ்மிதா அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் அந்த ஒர்க்கை நான் நோட்டட் அப்படின்றது தான் மீனிங். ஓகே, அடுத்து வந்து இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங், தினமும் மோஸ்ட்லி கொரியன் கம்பெனிஸ்ல மீட்டிங் நடக்கும். ஓகேங்களா, மீட்டிங் எத்திக்குன்னு தனியா இருக்கு. கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க நீங்க, ஒரு 10 o'clock மீட்டிங் அசைன் பண்றாங்க அப்படின்னா அவன் 9:55 சீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 10:05 10:10 அப்பதான் நம்ம ஏதோ பெருசா வேலை செய்யற மாதிரி ஒரு பில்டப்லாம் காமிப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. பங்க்சுவாலிட்டியை ரொம்ப 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 கீப் அப் பண்ணுவாங்க.
அடுத்து வந்து இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங், இது மோஸ்ட்லி கொரியன் கம்பெனிஸ்ல மீட்டிங் நடக்கும். ஓகேங்களா? மீட்டிங் எத்திக்னு தனியா இருக்கு. கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க நீங்க. ஒரு 10 o'clock மீட்டிங் அசைன் பண்றாங்க அப்படின்னா அவன் 9:55 சீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 10:05, 10:10 அப்பதான் நம்ம ஏதோ பெருசா வேலை செய்யற மாதிரி ஒரு பில்டப்லாம் காமிப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. பங்க்சுவாலிட்டியை ரொம்ப 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 கீப் அப் பண்ணுவாங்க. மெயினா கொரியன்ஸ், ஜாப்பனீஸ் அவங்களோட ஒரு தாரக மந்திரமே அந்த பங்க்சுவாலிட்டி தான். ஓகே, ஸோ முன்னாடியே வாங்க. மீட்டிங் ஆள் வரும்போது ஒரு டைரியை கொண்டு வந்துட்டு கொரியன்ஸ் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. ஓகே, நோட் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட டைம் லைன்ல அவங்களுக்கு என்ன நீங்க ஒர்க் முடிச்சீங்களோ அதை ஒரு அப்டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உங்களை அட்மைட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவங்கள அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஓகே, நார்மலா இந்தியன்ஸ்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு ஒர்க்கை கொடுத்தா முடிக்க மாட்டாங்க, எதை சொன்னாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்கன்றது அவங்க கிட்ட இருக்க ஒரு மைண்ட் செட். அதை இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க கொரியன் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க இல்லை ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க மீட்டிங் ஹாலில் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், அதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னா என்னைக்குமே கொரியங்கிட்ட ஆஷா பேசி ஒரு விஷயத்த சாதிக்க நினைக்கவே நினைக்காதுங்க. அதுக்கு அவனுங்க மசிஞ்சு வர ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்க அதை கொடுத்தாதான் உங்களை விடுவாங்க, எல்லாம் விடவே மாட்டாங்க. நீங்க நிறைய கொரியன் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு குழந்தை இருக்கு, நம்ம கையில 2 லாலிபாப் இருக்கு, ஒன்னு கிரீன் கலர், இன்னும் வந்து ரெட் கலர்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை கிரீன் கலர் கேட்டா அந்த கிரீன் கலர் கொடுத்தாதான் அந்த அழுவே நிறுத்தும். அதே தான் இவங்களும் அந்த சேம் பேட்டர்னா ஃபாலோ பண்ணுங்க. அது இதுவும் லாலிபாப் தான் ஒத்துக்காது, எனக்கு இதுதான் வேணா அதுதான் அது வாங்கிட்டு கம்முனுங்க. அதே மாதிரிதான் கொரியன்ஸும். நீங்க இந்த ஒர்க்கு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டானா அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவன் ஒத்துப்பான். நீங்க அவன் சொல்றது நீங்க சரின்னு செஞ்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா அதை நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த விஷயங்கள் லேகா இருக்கு, இதை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணி இங்க போயிட்டு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். முதல்ல அது ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதை போய் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. உடனே ஆன் தி ஸ்பாட்ல ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. அந்த கலாச்சாரம் அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்க, ஒரு டாஸ்க் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த வேலை உண்மையிலேயே வந்து முடியாததா இருக்கும். நான் அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த இடத்துல அந்த ஒர்க்கை ரெஃப்யூஸ் பண்ணாம போயிட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துருங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க. எப்போ எந்த ஒரு ஒர்க்கை சொன்னாலும் ஐ வில் டூ தட் சார், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெளியே வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்தந்த ரீசன்னால இப்போ இந்த விஷயம் முடியல, இதை நாளைக்கு நாளை முடிச்சிருவேன் அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஆன் த ஸ்பாட்ல நோ சொல்லாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு முயற்சி பண்ணிட்டு அப்புறமா முடியலன்றத சொல்லுங்க. அதுதான் அவங்க கல்ச்சருமே. அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். கொரியன்ஸ் கிட்ட நம்பிக்கை போச்சுன்னா உங்களை அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களை அசைன் பண்ண மாட்டாங்க, உங்களை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, உங்களை நம்பி எந்த ஒரு ஒர்க்கும் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனியில் கொரியன் கம்பெனியில் இருக்கீங்க, அடுத்தடுத்து மேல அவளுக்கு போகணும்னா நீங்க முதல் கம்பெனி ஜாயின் பண்ண அந்த ஒரு 1-2 மாசத்துல எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இவன் செய்வான்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க தான் ஹீரோ, உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஓகே, எதை சொன்னாலும் உங்ககிட்ட உங்க வார்த்தையில இருந்து 2 வார்த்தை தான் வரணும். ஒண்ணு தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாரி, ஓகே, இன்னொன்னு சரி. இந்த 2 தாரக மந்திரமா ஃபாலோ பண்ணுங்க. எந்த கொரியன் கம்பெனிலையும் யாரையும் உங்களை அசைக்க முடியாது, நீங்க தான் ஹீரோ. ஓகே, மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலோ என்ன பண்ணாங்க, அவுட்டிங் பார்ட்டி கூட்டிட்டு போவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேஷிக் அப்படின்னுவாங்க. வேஷிக்ன்றது கம்பெனி பார்ட்டி, வேஷிக். ஓகே, அப்படி போகும்போது அங்கே நிறைய எத்திக் ஃபாலோ பண்ணுவாங்க. மெயினாக அவங்க அந்த ஹையரார்க்கிக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க. ஸ்பெஷலாக அவங்களோட ரிப்போர்ட்டிங் பாக்ஸ், இப்போ உங்க எம்டி இருக்காருன்னா அவருக்கு மேலே ரிப்போர்ட் பண்ற விபிக்கோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றத அப்படியே செய்வாங்க, நோன்னு சொல்லவே மாட்டாங்க. எந்த கொரியன் கம்பெனியாவது எந்த கொரியனாவது ஏதோ ஒரு விஷயத்த நோ சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பாஸ் கிட்ட சொல்லவே மாட்டாங்க, அல்கஸ்மிதா அப்படின்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி டேபிள் மேனர்ஸ் ரொம்ப 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 ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, உங்க அந்தந்த உங்க சீனியாரிட்டி உங்க ஹையராக்கி பார்த்து உங்க இடத்துல உட்காருங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்க பாஸ் இல்லைன்னா ஹையர் அபிஷியல் அன்னைக்கு யாராவது ஒரு வந்திருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேர்மேன், இந்த மாதிரி பெரிய லெவலில் வந்தாங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த சேர்மன் அந்த சாப்ஸ்டிக்கோ சொக்காரான்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்பூனை எடுத்தாதான் மற்றவங்களுமே எடுப்பாங்க, அது வரைக்கும் யாரும் தொடவே மாட்டாங்க. ஓகே, அது மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சல் மொக்கேயோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மீன்ஸ் நான் இந்த பார்ட்டியை நான் நல்லா என்ஜாய் பண்றேன், ஏத்துக்கிறேன்றதுக்கான ஒரு மீனிங். சல் மொக்கே நல்லா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிட போறேன்றதுக்கான ஒரு அர்த்தம் சல் மொக்கேயோ. அப்படி சொல்றது ஒரு 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 ஹை லெவல் எத்திக்கா அதை பார்ப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சு கிளம்ப டைம்ல அந்த டேபிள் விட்டு எழுந்திருக்கு முன்னாடி சல் மொகஸ்மிதா கம்சாமிதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொரியன் கம்பெனி பார்ட்டிஸ்னா வித்தவுட் ட்ரிங்க்ஸ் இருக்காது. ஓகே, சாப்பிட வேணான்றவங்க வேணாம், குடிப்பழக்கம் உடம்புக்கு நல்லது இல்லை. ஓகே, குடியை கெடுக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் நீங்க உங்களுக்கு அந்த ஹேபிட்ஸ் வெக்கேஷன்லாம் எடுக்கிறவங்க அப்படி இருந்தீங்கன்னா நார்மலா அவங்க சேஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு கையை இப்படி கூப்பி, ஓகே, கையை இப்படி கூப்பி வச்சுப்பாங்க, வச்சுட்டு அவங்க கிளாஸ் கீழே தான் நம்ம டம்ளர் சேஸ் பண்ணுவாங்க. அது அப்படி சேஸ் பண்ணும்போது கும்பேயோ அப்படின்னு சொல்லணும். கும்பே மீன்ஸ் சேஸ், கொரியால கும்பேனா சேஸ். ஓகே, அதே மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து உங்க லெவலை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா கிடைக்குது, ரொம்ப குடிச்சு உங்க பேரை கெடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து எங்கேயுமே உங்களை அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. குடிச்சிட்டு சண்டை போடுறது, குடிச்சிட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பார்ட்டியில நீங்க குடிக்காதீங்க. டீசெண்டா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அழகா அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரெஸ் கோடு. கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் இருப்பாங்க. ஓகே, ரொம்ப நீட்டாக ஃபார்மல் ட்ரெஸ் தான் பண்ணுவாங்க, கேஷுவல் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. மேபி வீக்கெண்ட் இருக்கு இல்லைங்க வெளியே போனால் கேஷுவல் போடுவாங்களே தவிர 99% ஒயிட் ஷர்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஷர்ட்ஸ், ஓகே, பிளாக் பேண்ட், நார்மலாக இதுதான் உங்கள் ட்ரெஸ் கோடாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அப்படி கம்பெனியாக இருந்தால் கம்பல்சரி யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. யூனிஃபார்மை தவிர்த்து எதுவுமே போட மாட்டாங்க. அது நீட்டாக அயன் பண்ணி நீட் அண்ட் கிளீனாக வருவாங்க. அதை விட ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த கொரியன் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களாம் பார்த்துருக்கலாம், என்னைக்காவது ஒரு கொரியனாவது கொஞ்சோண்டு தாடி வந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு கொரியனை கூட பார்க்க முடியாது. நீங்க இதனால வரைக்கும் நீங்க ஒரு கொரியனை பார்த்துக்க கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் கொரியனே கிடையாது. கிளீன் நீட் அண்ட் ஷேவ் தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது ஹியூமன் பீயிங் தப்பு பண்றது சகஜம்தான், அது அவங்களுமே பண்ணுவாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை சமாளிக்க பாருங்க. சமாளிக்க முடியல அப்படின்னா ஓப்பனா சாரின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்க திட்டலாம் மாட்டாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் தப்பு பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்களை திட்ட மாட்டாங்க, அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாங்க. நீங்க அதை மறைச்சீங்கன்னா அதை மறைக்க இன்னொரு கதையை சொல்லணும், அதுக்கு மாதிரி இன்னொரு கதையை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மிஸ் கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சுன்னா உங்களை பெருசா உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதனால ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த சொல்யூஷன் கொடுத்துருவான். ஓகேடா நீ டக்குன்னு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிடுவான். இதை நீங்க மறைக்க போய் அடுத்த நீங்க ஒரு விஷயத்த அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடும். ஓகே, ஆனா அந்த தப்ப முக்கியம் என்னன்னா ரிப்பீட்டடா பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உடனே செசோமிதா சேசோங்கமிதா மியானியோ அப்படின்ட்டீங்கன்னா மறந்துடுவான், அடுத்து அவன் நார்மல் ஆயிடுவான். நீங்க பொய் சொல்ல உங்களுக்கு தெரியும், கொரியன் கம்பெனில கூட பார்த்துருப்பீங்க, காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க, பேப்பரை தூக்கி அடிப்பானுங்க, ஃபைல தூக்கி அடிப்பாங்க. இதெல்லாம் நார்மலா நடக்கும் கொரியன் கம்பெனிஸ்ல. ஓகேங்களா? அதனால தப்பு பண்ணா அக்செப்ட் இட். அதே மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறாங்க, ஏதோ ஒரு புது விஷயத்தை பத்தி கேட்கறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜெனியூனா தெரியும்னு சொல்லுங்க. இல்லைன்னா தெரியலன்னு சொல்றதுக்கு பதிலா நான் இது கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு எக்ஸாக்டா நாளைக்கோ இல்ல அப்புறமா சொல்றேன்றது சொல்லுங்க. ஓகே, சுத்தி வளைச்சி உங்களுக்கு தெரியாத விஷயத்த போட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சுத்தி வளைச்சி பேசுற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. தெரியும்னா தெரியும், தெரியலன்னா விசாரிச்சு சொல்றேன்னா they will accept. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, நான் சொன்ன விஷயங்கள்ல எத்தனை விஷயங்கள் உங்க கம்பெனில நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றத எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது என்ன டாபிக்கை பத்தி பேசணும் அப்படின்றதையும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்.
ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கம்சாமிதா.